சமையல் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயமா இருக்கு. அதுவும் மெட்ராஸ் சமையல் அப்படின்னா பல பேர் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சேனலா இருக்கு. இவங்களுக்கு மெட்ராஸ் சமையல் மட்டும் கிடையாது, ஸ்டெஃபி உலகம் யூடியூப் சேனலும் இவங்களுடைய சேனல் தான். மெட்ராஸ் சமையல்னு பேர் வச்சுட்டு லண்டன்ல இருந்து சமைச்சு போடுறாங்க. அதே மாதிரி லண்டன்ல இருந்துட்டு மெட்ராஸ் சமையல்னு பேர் வச்சு சமைக்கிறாங்களே, நம்ம மெட்ராஸ்ல இருந்துட்டு லண்டன் சமையல்னு பேர் வச்சு பல பேர் இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சாதிச்சிருக்காங்க. மெட்ராஸ் சமையலுடைய தனித்துவமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை குவாலிட்டி கேமரா ரொம்பவும் அட்ராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஏன்னா யூடியூப்ல நீங்க எவ்வளவு குவாலிட்டி ரைஸ் பண்ணி பார்த்தாலும் பிக்சல்ஸ் உடையாம அந்த வீடியோஸை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சொந்தமா காய்கறி தோட்டத்தில இருந்து காய்கறியை பறித்து வந்து சமையல் பண்றது இவங்களுடைய மிகப்பெரிய சிறப்பா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்டெஃபி உலகம் அப்படின்னு குழந்தையோட இணைந்து செய்யக்கூடிய யூடியூப் சேனல். இந்த இரண்டும் இவங்களுடைய சேனல் தான். இந்த ரெண்டு சேனலுடைய வருமானம் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் இவங்களுடைய மாத வருமானம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். மெட்ராஸ் சமையலை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் $3600 ஸ்டெஃபி உலகத்துல $1200 மாதம் குறைந்தபட்சம் கிடைக்குது. இந்த ரெண்டுத்தோடைய கூட்டுத்தொகையும் 4800. அதை இந்திய மதிப்புல கணக்கிட்டோம் அப்படின்னா 3,84,000 குறைந்தபட்ச வருமானமா இருக்கு. இது மட்டும் இல்லாம அதிகபட்ச வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் சமையல்ல 58,000, ஸ்டெஃபி உலகத்துல 18,000, ரெண்டையும் கூட்டணும்னா 76,000. இதை இந்திய மதிப்புல கணக்கிட்டோம் அப்படின்னா சுமார் 60,80,000 அதிகபட்ச ஏர்னிங்கா இருக்கு மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி உலகத்தை சேர்த்து. நம்ம ஆவரேஜா கால்குலேட் பண்ணோம்னா லாஸ்ட் 1 மந்த்ல 14 மில்லியன் மெட்ராஸ் சமையல்லையும் 5 மில்லியன் ஸ்டெஃபி உலகத்திலையும் போயிருக்கு. மொத்தமா 19 மில்லியன். 19 மில்லியன் டிவைடட் பை 1000 இன்ட்டு ஆவரேஜா 35 ரூபா இல்ல 40 ரூபான்னு கால்குலேட் பண்ணோம்னா 7,60,000 கிடைக்கும். இது மட்டும் இல்லாம மெம்பர்ஷிப் இன்னும் அதர் இன்கம்லாம் சேர்த்தோம்னா குறைஞ்சபட்சம் மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி உலகத்தோட இன்கம் ஆனது மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இருக்கும். உங்களுடைய கணிப்பு என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.